வாக்கிங் போறதுனால ஏகப்பட்ட பயன்கள் இருக்கு. ஆனா சில பேருக்கு வாக்கிங் எப்ப போறதுன்னு டவுட் இருக்கு. காலையில போறது நல்லதா? இல்லைன்னா ஈவினிங் போறது நல்லதா? அதே போல வெறும் வயித்துல வாக்கிங் போகணுமா? இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு போகணுமா? இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். வாக்கிங் போறதுனால கண்டிப்பா நம்ம ஓவரால் மெட்டபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. பிளட் பிரஷர், டயபெட்டிஸ், உங்களுக்கு ஒபிசிட்டி வராம தடுக்கிறதுக்கு வாக்கிங் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரி, மார்னிங் வாக்கிங் போறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குன்னு பார்க்கலாம். மார்னிங் வாக்கிங் போறதுனால உங்களுக்கு மெட்டபாலிசமோட லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க அந்த டேக்கான பாசிட்டிவ் டோனை செட் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு கார்டிசால் லெவலோட ஹார்மோனை ரெகுலேட் பண்றதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட பேட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வாக்கிங் போறதுனால வைட்டமின் டி எக்ஸ்போஷர் த்ரூ சன் மூலியமா கிடைக்கிறதுனால உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு என்டார்ஃபின்ஸ்ல நிறைய ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஃபோக்கஸ், மென்டல் கிளாரிட்டி எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். குறிப்பா ஃபேட் நிறைய பேர்ன் ஆகும் நீங்க வாக்கிங் போறதுனால மார்னிங்ல. அதே மாதிரி ஈவினிங்ல நீங்க வாக்கிங் போறதுனால உங்களுக்கு என்னென்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டோனை நீங்க செட் பண்ணிடுவீங்க. குறிப்பா ஈவினிங் போறதுனால என்னென்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்துட்டு உங்களால மெயின்டைன் பண்ண முடியும் ஃபுல்லா. அதே மாதிரி சில டிஸ்டர்பன்ஸ்லாம் உங்களுக்கு இல்லாம இருக்கும் ஃபுல்லா. ஈவினிங் வாக்கிங் போறதுனால என்னென்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட டைஜஷனை ரெகுலேட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட பிளட் சுகரை வந்துட்டு உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் மேஜரான டிஃபரன்சஸ். அதே மாதிரி வெறும் வயித்துல சாப்பிட்ட பிறகு என்னென்ன வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா, வெறும் வயித்துல போனீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ண ஃபேட் உங்களை வந்து பர்ன் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதனால உங்களுக்கு ஃபேட் ஆக்சிடேஷன் கூடவே வெயிட் லாஸை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். சாப்பிட்ட பிறகு நீங்க உடனே நீங்க வாக்கிங் போனீங்கன்னா குறிப்பா பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ கரெக்டா ஒரு ஸ்டடி மூலியமா என்ன பார்த்துருக்காங்களா, 10 மினிட்ஸ் போஸ்ட் மீல் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது 10 நிமிஷம் சாப்பிட்ட உடனே நீங்க நடந்தீங்களா, உங்களால பிளட் சுகர் லெவலையும் பிளட் ப்ரெஷரும் உங்களால மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு ஒரு ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் நீங்க நோட் பண்ணிட்டு வாக்கிங் போறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாவது உங்க உடம்பு ஹெல்த்துக்காக நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.